இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? ஓப்பன் ஆகும்போதே இங்க ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல எந்த ஒரு சூழ்நிலையுமே சரியில்லாத மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ ஏர்னிங்ஸை பொறுத்தவரையுமே அந்த அளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி வந்து இல்ல. அண்ட் தென் Q2 ஏர்னிங்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்ற டீடைல் நியூஸ் எல்லாமே நம்ம வரப்போற நியூஸ்ல வந்து பார்ப்போம். பட் ஆனா இன்னைக்கான நாள்ல மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ மந்த் ஸ்டார்டிங் தான். ஸோ மார்க்கெட் இன்னைக்கான நாள்ல ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் ஃபிளாட்டா தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. சரி, ஓகே. குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு? ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்தவரை அதுவுமே பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இப்போ $72 per barrel வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க 2020 மார்ச் அப்போ ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு க்ரூட் ஆயில்ல. அதுக்கப்புறமா இப்பதான் அந்த ஒரு ஃபால் வந்து இருக்கு. கோல்டு அண்ட் தென் சில்வருமே ஒரு ப்ரெஷர்ல தான் வந்து ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 2500 கோடி ரூபாய்க்கு நேத்திக்கான நாளில் வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 6800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு க்ரூட் ஆயில் பிரைஸை பொறுத்தவரை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கு. ஓவராலா மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு நல்லா ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம கோல்டை பத்தி இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்ப்போம். கோல்டு அண்ட் சில்வருக்கு இப்போ சாதகமான நியூஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு சாதகமான நியூஸாக வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரை அதிகமாக இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு சாதகம் இல்லாமல் நியூஸாக தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு காமக்ஸ் கோல்டோட அந்த ஒரு ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா $4000 per ounce கீழே வந்து இறங்கி இருக்கு ஜூன் மாதம். MCX கணக்கில் கோல்டு பிரைஸை பார்த்தா கூட $1,40,000 வந்து பர் 10 கிராமுக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு எல்லா சூழ்நிலையுமே வந்து பார்க்கும்போது கோல்டுக்கு சரியில்லாமல் தான் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யூஎஸ் டாலரும் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு. அப்புறம் போர் சூழ்நிலையும் வந்து முடிவுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதனால சேஃபாக வந்து இங்கே கோல்டை கன்சிடர் பண்ணுறதுன்ற தேவை வந்து இப்போ ஏற்படலை. எல்லாருமே பாண்ட் ஹில்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட் திரும்ப ரைஸ் ஆகிறதுனால அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டு அண்ட் சில்வருக்கு சரியில்லாமல் இருக்கு. ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்டு விட சில்வர் வந்து அதிகமான பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரேலி வந்து இருக்கும். அதனால சில்வர்ல வந்து ஒரு லாங் டர்ம் பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்கு, சோலார் பேனல்ஸ் உள்ள இருக்கு, இவி இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தேவை வந்து இங்க சில்வர் இருக்கு. அது எல்லாருமே நமக்கு உண்மைதான். ஸோ அதனால கோல்டை விட சில்வர் வந்து சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறது பெட்டரா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பக்கம் இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. சில்வரும் எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதே மாதிரி வந்து விழுந்துச்சு. கோல்டு எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதே மாதிரி வந்து விழுந்துச்சு. பட் ஆனால் கோல்டு விட சில்வர் கம்பேர் பண்ணால் ரொம்ப வந்து விழுந்திருக்கு. ஸோ அதனால நம்ம கோல்டுல மட்டும் இருப்போம். அதுதான் இது இருக்கிற பெட்டரான சாய்ஸாக வந்து இருக்கு. கோல்டு டிஃப் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். டிக்சன் டெக்னாலஜிஸும் விவோவும் ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து இருக்கு. ஸோ ஒன்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துச்சு அப்படின்னா கிளியரன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரோட பிளான் என்ன அப்படின்னா 1.2 1.5 crore ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2027 இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுன்றது அந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட பிளானாக வந்து இருக்கு. லாங் டேர்மில் கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 2.2 கோடி ஃபோன்ஸ் வந்து ஆனுவலாக தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விவோட இந்தியா சேல்ஸில் இது வந்து 67% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணும். ஸோ அந்த அளவுக்கான மேனுஃபேக்சரிங் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் தான் பண்ணி கொடுக்க போகிறாங்க விவோக்கு. விவோ தான் இந்தியாவிலே ஒரு பெரிய பிராண்ட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3.5 crore ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவலாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக டிக்சன் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்க்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்க போகுது. அண்ட் தென் இங்கே ப்ரீமியம் ஃபோனை தான் வந்து விவோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸுமே வந்து ஏற தான் போகுது. ஒன்ஸ் இந்த ஜேவி வந்து இங்கே ஆப்ரேஷன்ஸாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டிக்சன் டெக்னாலஜிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு அந்த ஸ்டாக் ஓவர் ப்ரைஸாக தான் வந்து இருக்கு. அடுத்தது கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டவுச்சே பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூர் வந்து பண்ணுறாங்க. டவுச்சே பேங்கோட இந்தியாவில் உள்ள ரீட்டைல் பேங்கிங், அஃபிலியேட் பேங்கிங், அப்புறம் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மட்டும் இவங்க வந்து அக்யூர் வந்து பண்ண போகிறாங்க. இது மூலமா பிரீமியம் பேங்கிங் கஸ்டமர்ஸ் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு போவாங்க. அந்த ஒரு பிரசன்ஸ்ல அதிகப்படுத்திப்பாங்க. இந்த ஒரு டிரான்சாக்ஷன் டீல் விலையை வந்து பார்க்கும்போது 281 கோடி ரூபாவா வந்து இருக்கு. ஸோ இது மூலமா என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா 29,000 கோடி லோன்ஸ், 16,000 கோடி ரூபாய்க்கான டெபாசிட்ஸ், 10,500 கோடி ரூபாய்க்கான ஏயுஎம், 15,000 கஸ்டமர்ஸ், அப்புறம் வந்து ஒரு 1000 எம்ப்ளாயிஸ், ஒரு 17 பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ டவுச்சே பேங்கோட ரீட்டைல் பேங்கிங் எல்லாமே இப்போ வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து எடுத்துக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு டீல் எப்போ முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 2027. ஸோ அது வரைக்கும் இங்கே சப்ஜெக்ட் டு அப்ரூவல்ஸ் வந்து இருக்கு. நிறைய ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வந்து வாங்கினதுக்கு அப்புறமா கோட்டக் மஹிந்திரா பேங்க் கிட்ட இந்த ஒரு பேங்க் வந்து வந்துடும். ஸோ இது இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வந்து இருக்க போகுது. இவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்ணாமல், அதாவது இந்த ப்ரீமியம் பேங்கிங் கஸ்டமர்ஸை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸான எம்ப்ளாயிஸ் உள்ள வந்திருக்காங்க, குவாலிட்டியான கஸ்டமர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல எக்ஸ்போஷர் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கேபி டெக்னாலஜி ஷேர் வந்து அவங்களோட Q1 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. FY27 Q1 இப்போ வரப்போற அந்த ஒரு ரெவன்யூ வந்து பார்க்கும்போது குறைச்சி வச்சிருக்காங்க. ரெவன்யூ ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து இங்கே ஸ்லைட்டாக டிக்ளைன் வந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இவங்க டிக்ளைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா யூரோப்பியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து பிசினஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. அதனால இவங்க அந்த அளவுக்கான விழு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி டாலர் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 1% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இறங்கும். ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து விழுந்திருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸாக வந்து இருக்கு. கேபி டெக்னாலஜிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றது வந்து டெம்பரரியான ஸ்லோ டவுனாக தான் வந்து இருக்கு. ஃபியூச்சர்ல எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கம்பெனி கண்டினியூவாக வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க, அட்டானமஸ் வெஹிக்கிள் இருக்கிறத பார்க்குறாங்க, கனெக்டட் வெஹிக்கிள்ஸில் இருக்கிறத பார்க்குறாங்க, ட்ரக் பிஸ்னஸில் பார்க்குறாங்க. மார்க்கெட் வந்து யூஎஸ், கொரியா, இந்தியா இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது நெகட்டிவாக இருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா FY27 Q4 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாக் ஓவர் பிரைஸாக இருக்க ரீசனால இந்த ப்ராஃபிட் எல்லாமே விழுந்துச்சு அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக அடிக்க ஆரம்பிப்பாங்க. எஃப்எம்சிஜி செக்டரோட ஒரு அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு Q1 FY27 பொறுத்தல ஹெல்த்தியான ரெவன்யூ வந்து எல்லா கம்பெனிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் வந்து அது HUL, நெஸ்லே, அந்த ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஹெல்த்தியான ரெவன்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வந்து விற்றுருக்கதா சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டியோட ரேட் கட்ஸ் வந்து இருக்குது, அதிகமான சேல்ஸ் வந்து இ-காமர்ஸ் மூலமாக வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து இங்கே எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்க போகுது. இதை தாண்டியுமே க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இறங்கிருக்கு, ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து குறைய போகுது. அதனால FY27 Q2 இப்போ வரப்போகிற Q2 வந்து பார்க்கும்போது அதுவும் ப்ராஃபிட் மார்ஜின் சூப்பராக இருக்க போகுது இந்த கம்பெனிஸ்க்கு. பெயிண்ட் கம்பெனிஸ்ல என்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து இருக்க போகுது, என்னதான் பிரைஸ் ஹைக் வந்து பண்ணாலும் கூட டிமாண்ட் வந்து இருக்கு. அதனால இங்க பெயிண்ட் வந்து கண்டினியூஸா பை பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ கண்டினியூஸான பெயிண்ட் வந்து பை பண்றது, அப்புறம் வந்து பிரீமியமான ஃபுட்ஸ், அப்புறம் பர்சனல் கேர், அப்புறம் ஆல்கஹாலிக் பீவரேஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது சூப்பராக வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு Q1 நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து ஓப்பன் ஆகுது. நிஃப்டி 80 நம்ம நிறைய வாட்டி அந்த நியூஸ் பார்த்துருக்கோம். இப்போ அந்த நியூஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நிஃப்டி 80 30% இந்த வருஷம் வந்து விழுந்திருக்கு. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல பார்த்தாலுமே அதோட இன்னும் கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 3 வருஷத்துக்கு என்ன பிரைஸ் இருந்துச்சோ அந்த ஒரு பிரைஸோட இப்போ கம்மியாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் உள்ளதுக்கு முன்னாடி இருக்க ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குளோபல் லெவலில் டெக்னாலஜி ஸ்பெண்டிங் கம்மியாகுது, ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து இருக்கு, கிளைண்ட் எல்லாமே பார்த்து தான் ஸ்பெண்ட் பண்றாங்கிறத நம்ம நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டோம். இப்போவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி வர அந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் தாண்டி ஏஐ யூஸ் பண்ணி வர அந்த ஒரு ரெவன்யூ இருக்கு பாத்தீங்களா, அது மட்டுமே 300 to 400 பில்லியன் டாலர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்றாங்க 2030. ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 300 to 400 பில்லியன் டாலர் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏஐல இருக்கு பாத்தீங்களா, அதை நாங்கள் கிராப் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இன்ஃபோசிஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே வந்து இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஐ எங்கே இருக்குது, அது ரிலேட்டடான சர்வீஸ் எப்படி பண்ண முடியும், அண்ட் தென் சிஸ்டம் இன்டெகிரேஷன் எப்படி பண்ண முடியும், ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் உள்ள ஏஐ எப்படி டெவலப்மெண்ட் பண்ண முடியும், அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு இன்வெஸ்டர் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனியோட டீல் வின்ஸ் எப்படி இருக்குது, ஏஐ ரெவன்யூ எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்க, குவார்டர்லி எர்னிங்ஸ் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். HDFC பேங்க்ல நல்ல அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. லீடர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து பண்ணுறாங்க. HDFC பேங்க்ல வந்து ராஜீவ்குமார்ன்றவங்க சேர்மனாக போட்டிருக்காங்க. CFOவா வந்து புனித் சர்மான்றவங்க உள்ள வந்திருக்காங்க. சிஇஓவா வந்து சஜிதா ஜெகதீசன் வந்து திரும்ப வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அப்ரூவல் ஆகிட்டு வரணும். ஸோ இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸை பொறுத்தல டெபாசிட்ஸ் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ நல்லா தான் வந்து இருக்கு. பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலும் கூட கொஞ்சம் ஹெல்த்தியராக தான் வந்து இருக்காங்க. HDFC மெர்ஜர் நடந்ததுக்கு அப்புறம் கூட ஹெல்த்தியாக தான் வந்து இருக்காங்க. அசெட் குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கு. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே சூப்பராக தான் வந்து இருக்கு. என்னதான் இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஃபால் ஆனாலும் கூட இப்போதைக்கு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜோட வந்து கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த டைம்ல கன்சிடர் பண்ணுறதுக்கு பெட்டரான டைமாக தான் இருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்து சொல்றாங்க. நியூல் டாட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, வோல்டாஸ் சேர்மனா வந்து ஸ்டெப் டவுன் ஆக போது வந்து சொல்லியிருக்காரு. அவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு. வோல்டாஸ் சேர்மன் வந்து இங்கே கீழே இறங்க போது வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் அவரோட லாஸ்ட் ஏஜியமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஆஸ் எ சேர்மனா. நியூல் டாட்டா வந்து இங்கே ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் வந்து இருக்கிறதா வந்து பிலீவ் பண்றாரு வோல்டாஸ்ல. அந்த கம்பெனிக்குள்ளே இருக்க நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து இன்டர்னல் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்து அடுத்த லெவலில் எடுத்துட்டு போயிருக்கதா சொல்றாங்க. புது ஹைரிங் நல்ல ஒரு இந்த ஒரு கம்பெனிக்கு பிசினஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் கண்டினியூட்டி நான் இல்லைனாலும் கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இவர் வந்து வோல்டாஸ் போர்டில் 2003 ஜாயின் பண்ணாரு. அப்புறம் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனா 2017 வந்து இருந்தாரு. ஸோ இந்த ஒரு கம்பெனி நல்ல ஒரு லீடர்ஷிப் கொடுத்து அடுத்த லெவலில் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்தியாவிலே நம்பர் 1 ஏசி சேல்ஸ் பிராண்டாக வந்து மாறி இருக்காரு. லாஸ்ட் ஒரு 81 நாளில் மட்டுமே 10 லட்சம் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து வித்திருக்காரு. இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ் EV மார்க்கெட்டை பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து EV மார்க்கெட்டில் தான் மெயின் ஃபோக்கஸ் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. EV பெனிட்ரேஷன் ஃபினான்ஷியல் இயர் 2025 2.5% வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிறது இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2027 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 7 to 7.5% வந்து இருக்கு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு. இன்னும் போக போக இன்க்ரீஸ் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஒரு மாசத்துக்கு 10,000 யூனிட்ஸ் வந்து வித்துட்டு இருந்தவங்க அந்த ஒரு சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி 27,000 to 28,000 யூனிட்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டாடா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இப்போ பெரிய சேலஞ்சா இருக்குது கஸ்டமரோட டிமாண்ட் வந்து மீட் பண்றது. ஸோ அதுக்கான பிளான் வந்து இறங்கி இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ கம்பெனி வந்து அவங்களோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து 13 லட்சம் வண்டியாக வந்து இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க FY31க்குள்ள. இப்போதைக்கு 3 லட்சம் அடிஷனல் யூனிட்ஸ் வந்து சனத் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. EVயை பொறுத்தவரை 20% டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. 25% ஆஃப் த ரெவன்யூலையும் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. 40% மேலே வந்து டார்கெட் வந்து EV பெனட்ரேஷன்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸோட சிஆர்ஆ லான்ச்சுமே சூப்பராக இந்த கம்பெனி வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அவங்க என்ன ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க அப்படின்னா 665 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லைஃப் டைம் பேட்டரி வாரண்டியை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நிறைய பையர்ஸ் வந்து அட்ராக்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல அப்டேட்டாக வந்து இருக்கு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இவாக்கோட அக்விசிஷன்ஸை பற்றி என்சன்ஸ் சேகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துல இருந்து 35 to 40 பில்லியன் டாலர் ரெவன்யூ வந்து இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இப்போ கரண்டா இருக்குது 25 பில்லியன் டாலர். 25 பில்லியன் டாலர் வந்து 35 to 40 பில்லியன் டாலர் அடுத்த 5 வருஷத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இவாக்கோட பிசினஸ் உள்ள வருது. 4.4 பில்லியன் டாலர் கொடுத்து இவாக்கோ வந்து அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க. இது வந்து செப்டம்பர் மாசம் 2026க்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃபுல்லாவே கடன் அப்புறம் வந்து இன்டர்னல் கேஷாவே வந்து ஃபண்டிங் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி எதுவும் டெல்யூஷன் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு கம்பெனி உள்ள வந்ததுக்கு அப்புறமா யூரோப் லாட்டின் அமெரிக்காவில் நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க போறாங்க.
அண்ட் தென் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வந்து வரப்போகுது, இன்ஜின் டெக்னாலஜி, பஸ்ஸும் வரப்போகுது, லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளும் வரப்போகுது. R&Dயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா 2லேருந்து 4% ஆனுவல் ரெவன்யூ வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து 40% எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்லையும். அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிஸும் எப்படின்னா இங்கே EV அப்புறம் டிஜிட்டல் இன்னோவேஷன் இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டாடா மோட்டார்ஸோட அந்த ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளே நல்ல பிட் வந்து இருக்குது. EV ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் இவாகாவோட அக்விசிஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. டாடா கம்யூனிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா $152 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்தியா சிங்கப்பூருக்கு நடுவில் நடக்கிற அந்த சப்சிடி கேபிள் நெட்வொர்க்கில் தான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இங்கே இன்டர்நெட்டோட டிமாண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து ஏறிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே வந்து AI டேட்டா சென்டருக்கான அந்த டிமாண்ட் வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து 2 கேபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்க இந்த ஒரு கம்பெனி. ஸோ இதில் ஒன்று வந்து $63 மில்லியன் MIST கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க. இது வந்து 20 TBBS வந்து இருக்குது. அடுத்தது $89 மில்லியன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. இது வந்து 78 TBBS வந்து இருக்குது. இந்த ஒரு புது கேபிள்ஸ் உள்ள வர ரீசனால ஃபாஸ்ட்டாக இன்னும் நெட்வொர்க் வந்து இருக்கும், அதிகமான கெப்பாசிட்டி வந்து எடுக்கும், லோ லேட்டன்சி நெட்வொர்க்காக வந்து இருக்கும். ஸோ இதனால் அந்த பிஸ்னஸஸ் அப்புறம் க்ளவுட் சர்வீசஸ் அப்புறம் AI அப்ளிகேஷன்ஸ் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் தென் பெட்டரான கனெக்டிவிட்டியாகவும் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு. ஸோ ஓவராலாக இதில் தான் இருக்கிற மார்க்கெட் நியூஸாக வந்துருக்கு. அண்ட் தென் இதை தாண்டி அட்விஜுவல்ஸோட IPO வந்து நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நாள் லிஸ்டிங் வந்து இருக்க போகுது. 30% மேலே வந்து லிஸ்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 20 to 40% லிஸ்டிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே என்ன மாதிரியான லிஸ்டிங் வந்து கிடைக்குதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லிஸ்டிங் பார்க்கறதே பெட்டராக வந்து இருக்குது. இல்லை நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட கரண்ட் வேல்யூஷன் வந்து என்னவா இருக்குன்றதை பாருங்கள். அண்ட் தென் ஃபியூச்சர் பிளான்ஸ் அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். MD&CO பற்றி படிங்க. அண்ட் தென் அந்த ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட் பற்றி படிங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி படிங்க. படிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெட்டராக வந்து இருக்கும், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து பார்க்கும்போது பெட்டராக வந்து இருக்குது. ஸோ அது என்ன இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்க. நீங்கள் நல்ல மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகுது. Cupid லிமிடெட் பற்றியும் நியூஸ் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட இங்கே ஃபினான்ஷியல் 2027 ஃபர்ஸ்ட் ஆஃபோட ரெவன்யூ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா $150 கோடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. FY27ஓட ரெவன்யூ கைடன்ஸ் அவங்க வச்சிருக்குது $660 கோடி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதம் மட்டும் 47% ஏறி இருக்கு. இந்த வருஷம் மட்டுமே 83% ஏறி இருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் 7000%, லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 8600% வந்து ஏறி இருக்கு. இங்கே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் 52% ஓன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி நல்ல ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் வந்து ஸ்டாக் ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டாக் இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாக வந்துருக்கு. எப்போ அடிப்பாங்கன்றதே தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணால் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதே பெட்டராக வந்து இருக்குது. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஷேருமே இப்போ ஆல் டைம் ஹைல வந்து இருக்குது. $6393 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52% இந்த ஒரு ஜூன் மாதம் மட்டும் வந்து ஏறி இருக்கு. 243% லாஸ்ட் ஒரு வருஷத்துல வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த மார்ச் 2026 அப்போ லோவில் வந்து இருந்துச்சு. அங்கேருந்தே இப்போ வந்து 100% வந்து ஏறி இருக்கு. அப்படின்னா அப்படியே $3000 வந்து இப்போ $6000 வந்து ஏறி இருக்கு. FY26ஓட ரெவன்யூ $8000 கோடி. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு. 73% வந்து ஏறி இருக்கு. கோல்டோட ப்ரைஸும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் தென் வால்யூம் க்ரோத்துமே நல்லா வந்து இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி சூப்பராக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் சூப்பராக வந்து ஏறி இருக்கு. கம்பெனி 66 ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சென்னையோட இங்கே மெட்ரோ எக்ஸ்பென்ஷன் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ICRA என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 23 to 25% ரெவன்யூ க்ரோத் வந்து இந்த ஒரு FY27 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு கம்பெனிக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்குது. ரீசனால இந்த ஒரு ஸ்டாக் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே 50 கிட்ட வந்து இருக்குது. காஸ்ட்லியாக தான் வந்து இருக்குது. ஸோ Cupid, தங்கமயில் ரெண்டுமே காஸ்ட்லி தான். கன்சிடர் பண்ணாமல் இருக்குது பெட்டராக இருக்குது. KP டெக்னாலஜிஸ் பற்றி பார்த்தோம், அதுவுமே கன்சிடர் பண்ணாமல் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருக்குது. டிக்சன் டெக்னாலஜிஸ் பற்றியும் பார்த்தோம், அதுவுமே காஸ்ட்லியாக தான் வந்து இருக்குது. பட் ஆனால் எல்லா நியூஸ் அப்டேட்டும் சூப்பராக வந்து இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் தான் என்ன எதுன்னு பார்த்து கன்சிடர் பண்ணணும். பட் ஆனால் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷனாக வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.